கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் இந்த ஆல்பம்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு கோத்ரூ பண்ணிருப்பேன். ஏதாவது அங்கே ஏதாவது ஒன்று ரெண்டு சிறு குறைகள் இருந்தா இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. அதை மீறி எங்க அண்ணா வந்து எனக்கு வந்து சரி இல்லடா இது நல்லா இருக்கு நீ பண்ணுன்னு என்னை தட்டி கொடுத்து எவ்வளவோ என்ன ஹெல்ப் பண்ணாரு. நான் அதை பத்தி எதுவும் பேச விரும்பல. என்னோட மகன் உங்க முன்னாடி இன்னைக்கு பேசுறது கன்னி பேச்சு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் இங்க பாக்குறதுக்கு. இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்றது எனக்கு, அதுவும் எங்க அண்ணாவோட பிறந்த நாள்ல இது ரிலீஸ் ஆகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் எனக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் வந்து லைஃப்ல அது மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் கடவுள்கிட்ட வேண்டி, எனக்கு வந்து மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், சரி நம்ம பண்ணலான்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. என்னோட உழைப்பு இது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நான் இந்த ஆல்பம்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பேன். இதை மீறி எனக்கு சில கான்ட்ரவர்சிஸ் சிலது வந்தது. நான் அதை பற்றி எதுவும் பேச விரும்பல. ஏன்னா வந்து நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக உழைக்கிறோம். அந்த உழைப்பு வந்து என்னைக்கும் அது வேஸ்ட் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டு எல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அது கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற உழைப்பு கண்டிப்பாக தெரியும். நான் இதில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஒரு பாட்டை எழுதியிருக்கேன், எல்லா பாட்டுமே கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னும் போது ரொம்ப ஹாப்பி. அதுவும் எங்கள் அண்ணாவோட பிறந்த நாளில் நடக்குது. எங்கள் அண்ணாக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணி அத்தனை பாட்டு நான் வச்சுருந்தேன். ஸோ ஒரு புது கம்போசர் எல்லாத்தையும் மீறி ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறான்னா அதை நிறைய பேர் தட்டி கொடுத்து அதை இது பண்ண மாட்டாங்க. அதை மீறி எங்கள் அண்ணா வந்து எனக்கு வந்து சரி இல்லைடா இது நல்லா இருக்கு நீ பண்ணுன்னு என்னை தட்டி கொடுத்து எவ்வளோ என்ன ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அதை நான் இன்னைக்குமே நான் அது மறக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் அது எங்கள் அண்ணாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட் எங்கள் அண்ணாவுக்கு வந்து நான் இது பண்ணுறதா நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து எனக்கு உடம்பு இன்னைக்கு ரொம்ப முடியல, நேற்று ஈவினிங்லேருந்து ரொம்ப எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதை மீறி நான் இன்னைக்கு இங்கே வரணும், நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணணும். பரவாயில்ல, எல்லாத்தையும் மீறி நம்ம வருவோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று நடக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக அது வந்து அதை மீறி வந்து எல்லாரையும் மீட் பண்ணணும். என்னோட சந்தோஷத்தை நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே நன்றி, என்னோட ஃபேமிலிக்கு. ஏன்னா வந்து என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே, அதாவது எங்கள் அப்பா அம்மா அக்கா அண்ணா எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். சித்தப்பா எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அதை மீறி எங்கள் அப்பா அம்மா வந்து ப்ரொடியூசராக வந்து இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு இருந்திருக்காங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு பாட்டு உருவாக்குறது சும்மா நம்ம அசால்ட்டாக டியூன் போட்டுடலாம், 5 நிமிஷத்தில் வந்து டியூன் போடுறது ஒரு மேட்ரே கிடையாது. இஷ்டத்துக்கு நம்ம டியூன் போட்டுடலாம். ஆனால் அந்த பாட்டுக்கு உயிர் கொடுக்கணும். ஒரு பாட்டை எழுதி அந்த பாட்டோட ஃபீல், அந்த ஒரு லிரிக்கும், அந்த சிங்கர்ஸ்லேருந்து நான் கேட்ட பிளேயர்ஸ்லேருந்து, ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் நிக்கில் சீதாராமன் சொல்லிட்டு ஒரு கேனடாவில் போய் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் மிகப்பெரிய ஒரு மியூசிக் ப்ரொடியூசர், ஒரு கிராமி அவார்டு வின்னர். அவர் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கும் சரி, மிச்ச எல்லா பிளேயர்ஸ்லேருந்து எல்லா பிளேயர்ஸும் நீங்கள் சிடி எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சிடியிலும் பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் கிரெடிட்ஸ்ல ஒர்க் பண்ணவங்க ஒருத்தவங்க பேரு கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எல்லார் பேரும் உட்காந்து அதில் வரணும்னு சொல்லி அவ்வளோ ஒர்க் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மியூசிக் கிரெடிட்ஸ் தயவு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு உழைப்பு உழைச்சிருக்கோம். ஒரு எல்லாமே லைவ் எடுத்திருக்கோம், ஸ்ட்ரிங்ஸ் செக்ஷன்லேருந்து எல்லாமே நீங்கள் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அது வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை தனியாக பண்ணிடலாம் அப்படின்றத மீறி ஒரு மியூசிக் டைரக்டர் கண்டிப்பாக பிளேயர்ஸ் ஒத்துழைக்கணும். அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது நீங்கள் அதை கேட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்கள் எல்லாருக்குமே இந்த பாட்டை பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இது கன்ஃபார்ம்டாக மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். கடவுளுக்கு தான் எல்லாமே நன்றி, கடவுள் கையில் தான் எல்லாமே இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்னோட ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த மாதிரி நீங்களும் எனக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்து என்னை வந்து லைஃப்பில் நான் வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்னோட சக்ஸஸ்க்கு என்னோட ஃபேமிலி எல்லாரும் காரணமாக இருந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒரு காரணமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் இருப்பீங்கன்னு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னொன்று சார், ஒரு கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க. நான் சட்டமன்றத்தில் கூட நான் பேசியிருக்கேன். நான் சட்டமன்ற உறுப்பினர் வந்து கன்னி பேச்சு பேசியிருக்கிறேன். என்னோட மகன் உங்க முன்னாடி நீங்க பேசுறது கன்னி பேச்சு. ஏதாவது அந்த கன்னி பேச்சு கன்னி போச்சுன்னு இருக்காது. நிச்சயமா உங்களுடைய பாராட்டை பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது அங்கங்கே ஏதாவது ஒன்று ரெண்டு சிறு குறைகள் இருந்தா, ஒரு வாத்தியார் வந்து ஒரு குழந்தை எழுதும்போது அரிச்சோடி எழுதுக்குள்ள ஒரு பையனை வந்து தட்டி கொடுக்குற மாதிரி நீங்க தட்டி கொடுத்து ஆளாக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. நம்ம ஆளுன்னு லைசன்ஸ் தந்தா எல்லாம் தாண்டதான் பர்மிட்ட தந்தா வாடியம் பேபி ஃப்ளைட் ஓட்டலா காதல் வானத்தில் சீன் காட்டலா இது நம்ம ஆளுன்னு பாஸ்வேர்ட் தந்தா. மேடைக்கு போகும்போது பல பேரை ஏமாத்தியிருக்கேன் நான். எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் கடவுளை பார்த்தேன்னா யாரும் நம்ப மாட்டான், நான் பேயை பார்த்தேன்னா 10 பேராவது நம்புவான். எங்கள் குடும்பத்துக்கு அப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே நாக்கில் சனி. பாடா நம்மளை மாதிரி இவனும் படிக்காமல் வந்திருக்கான் போல இருக்கு. அப்போ தான் பராத ரவிக்கு போகுது 6 தானே. நான் சொன்னேன் அது எனக்கு பேட் நம்பர். இந்த அரண்மனை 2 நடிக்கும்போது தான் பார்த்தேன் வாலு நம்பர் 1.